ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை டிஃபனுக்கு ராகி இடியாப்பமும் ஆட்டுக்கால் பாயம் தாங்க வச்சுருந்தேன். ராகி மாவில் உப்பு எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க கொதிக்க தண்ணி வச்சு நல்லா கலந்து விடணும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சோம்னா இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வரும். நம்மலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த ஆப்பம் இடியாப்பம்லாம் பார்த்தோம்னா தேங்காய் பால் தான் பார்த்துருப்போம். இப்போல்லாம் எங்கள் வீட்டில் இடியாப்பம் அப்படின்னு சொல்லிட்டா ஆட்டுக்கால் பாயாவா இல்லை ஆட்டுக்கால் பாயாலாம் இட்லி தோசை இதே மாதிரியே காம்பினேஷன் எல்லாம் மாறி போயிடுச்சு. இதெல்லாம் அப்போ வாங்கி வாட்டி கொடுக்கணுன்னாவே போதும் போதும்னு ஆகிடும். இதெல்லாம் எப்பயாவது தான் வாங்குவாங்க. அதுவும் நம்ம வீட்டில் இப்போ மந்த்லி ஒன் டைம் அதுவும் வாங்கிடுறோம். நமக்கு தெரிஞ்ச ஒரு கடை இருக்குது, அதுக்கு தனியாக பே பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதனாலவே கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது. ஆட்டுக்கால் பாயா ஏற்கனவே நான் வீடியோவில் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எப்பொழுதும் போல தான் தேங்காய் அரைப்புக்கு முந்திரி கசகசா பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். வேக வைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா 12 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். தாளிப்புக்கு பட்டை கிராம்பு ஏலை பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு வேக வச்ச ஆட்டுக்காலையும் சேர்த்து மிளகாத்தூளும் மல்லித்தூளும் போட்டு கொதிக்க வச்சு தேங்காய் அரைச்சி ஊற்றி இறக்கி